ஃபஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லிடுறேனே. என்னோடய பெயர் சரவணன். சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் காரையந்தல். துபாயில் வந்து ஒரு 15 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். யார் வந்து எதை சரி பண்ண போகிறான்னு தெரியல. சீமான்னு ஒருத்தர் வந்து 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றிலாம் மக்கள் யூஸ்வே பண்ண மாட்டேங்கிறாங்க. வணக்கம் மக்களே. கேமரா ஆங்கிள் வந்து சரியாக இருக்கானே தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். உடம்புக்கு வேறு சரியில்லை. என்ன பண்ணுறது, கம்பெனியில் வந்து வேலை இல்லாமல் 2 days ஆஃப் விட்றாங்க. அதனால தான் இப்படியே போக வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் மக்களே. இனிமேல் நான் நிறைய வந்து துபாயில் பற்றின வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும். ஃபஸ்ட்டு விளாக்ங்கிறதுனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. யோசனை பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிற தகவல் ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திப்பேன். ஃபஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லிடுறேனே. என்னோடய பெயர் சரவணன். சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் காரையந்தல். துபாயில் வந்து ஒரு 15 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு. பட் கம்பெனியில் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வார் நடக்கிறதுனால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இயர்லி ஒன்ஸ் தான் ஊருக்கு வருவேன். நிச்சயம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வெக்கேஷன் வரும்போது ராமேஸ்வரம் அது மாதிரி பழனிக்கு கோயிலுக்கு போவேன். இந்த குலதெய்வம் வருஷம் போகணுன்னு வேண்டிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் கூட போயிட்டு வந்தோம். ஆனால் வீடியோஸில் எதுவும் எடுக்கலை. ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து அதை பற்றிலாம் வீடியோ நிறைய எடுப்பேன். நம்ம ராமநாதபுரத்தை பற்றி நான் ஒரு சில நிகழ்ச்சியில் இருக்கட்டும் எடுப்போம். ஏன்னா 1 month லீவு தான். ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்னு கண்டிப்பாக வந்து வீடியோ எடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாயில் இருக்கிற நல்ல பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் வந்து கவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். துபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், காரில் வரவங்க ஒரு சைக்கிளில் வராங்களோ இல்லை நடந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வழி விட்டுருவாங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட போலீஸ் வந்து கிளியர் பண்ண தட்டிக்கும் அந்த 2 வண்டியுமே அதே இடத்துல தான் இருக்கும். பட் போகிற வண்டிகளுக்கு வர வண்டிகளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம ஊரில் பாருங்கள், அடித்து போட்டுட்டு அவங்க வாழ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் யாரை அடித்து போட்டான்னு கூட தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குங்க.
இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எல்லோருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே உள்ள பிஸ்னஸ்மேன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் இருந்தாலும் சரி தான், இந்த துபாய் ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் படி தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கூட இப்போது ஒன் நைட் வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க இந்த வார் ப்ராப்ளத்தினால. எங்கேயுமே ஒர்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சது போல் எந்த கம்பெனி நைட் ஷிஃப்ட் கிடையாது, டோட்டலி க்ளோஸ். என்னடா இவன் துபாயில் இருக்கிறதுனால துபாயை பற்றி பெருமையாக பேசுகிறானே, நம்ம இந்தியாவை பற்றி தப்பாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் அப்படி தாங்க இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை. நியூஸ் காலையிலே எழுந்திரிச்சு மொபைலில் நியூஸை பார்த்தாவே அங்கே 2 பேர்த்தை வெட்டிட்டானுங்க, இங்கே பொண்ணை கற்பழிச்சிட்டானுங்க, இங்கே சின்ன பொண்ணை கற்பழிச்சிட்டானுங்க, இதாங்க வருது நியூஸ். மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாத சுச்சுவேஷன்லாம் தான் இப்போதைக்கு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. யார் வந்து எதை சரி பண்ண போகிறான்னு தெரியல. சீமான்னு ஒருத்தர் வந்து 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றிலாம் மக்கள் யூஸ்வே பண்ண மாட்டேங்கிறாங்க. அக்கா, நான் வந்து சீமான் கட்சிக்காரெலாம் நினச்சிடாதீங்க, அப்படிலாம் உண்மையே இல்லை இல்லை மக்களே. நான் அந்த மாதிரி எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. வருத்தம் தான், என்ன இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு வருத்தம் தான். லீவ் அன்னைக்கு வேறு என்ன செய்ய முடியும்? இந்த பாருங்க, மக்கள் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாட்றானுங்க. நான் அப்படியே சும்மா அப்படியே ரைடு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ரூமில் இருந்தால் போர் அடிக்குது, படுத்து கிடந்தால் உடம்பெல்லாம் வலிக்குது. சரி, இப்படியே இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு ரைடு பண்ணுவோம். அதோட நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சும்மா ரைடு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி விளாக் எடுத்தோம்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போவும் வந்து ராஜா சார் சாங் கட்டிக்கிட்டே தான் வந்து சைக்கிள் ஓட்டுவேன். இந்த டைம் வந்து பேசிட்டு வரதுனால அந்த மாதிரி சாங்ஸ் எதுவும் கேட்கல. ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்ட மூச்சு வாங்குது. பண்ணுறது இது இந்தியாவில் இருந்திருந்தேன்னா நேரம் பைக் எடுத்துகிட்டு லடாக் போகணுங்கிறதுலாம் என்னுடைய பெரிய கனவு. பட் 1 மாதம் லீவில் வந்து போக முடியாது. லடாக் போயிட்டு வந்தாவே பைக்கில் நமக்கு 20 நாள் ஆயிரும். அந்த 1 மாதத்தில் ஃபேமிலி கூட இருக்கணும், சொந்தக்காரவங்களையும் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும். ஓகே, இங்கே என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணுவோம். சைக்கிள் ஓட்டினா கொஞ்சம் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். செகண்ட் விளாக் எடுத்தால் நமக்கு ஒரு சந்தோஷம். இந்தியாவில் பண்ண முடியாத நம்ம இங்கே பண்ணுறோமே அப்படிங்கிற சந்தோஷம்தான். பட் கண்டிப்பாக இந்தியாவுக்கு போனோம்னா விளாக் எடுப்போம். என்ன எங்கே போகிறோமோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து நைட்டில் தான் இந்த மாதிரி ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே இது போனால் DAP 2ல் நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம எப்படி போவோம்,
இப்போது இதில் யூட்டன் எடுத்து அந்த வழியில் போகும். இந்த ரோடை கிராஸ் பண்ணோம்னா யூட்டன் எடுக்கணும். பட் யூட்டன் எடுக்கிறதுக்கு இங்கே வழியே கிடையாது. இதில் தான் யூட்டன் எடுக்கணும். இதில் எடுப்போம், யூட்டன் எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு உயரமான பில்டிங்காக தான் இருக்குங்க. ஊரில் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு நம்ம படுற பாடு அப்படி இருக்கு. நம்ம போகிறதே ராங்கான ரூட்டாக தான் இருக்குது. இப்படி போகக்கூடாது. இதெல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி வில்லாஸ். காற்று பயங்கர காற்றடிக்குது. அம்மா மக்களே, எனக்கெல்லாம் வந்து போர் அடிச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு நைட்டு ஒரு 6-7 o'clock போல் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துடுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த ஏரியா வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாக ஆகுறது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்குள்ளே அப்படியே கிளம்பி ரூம் போயிடுவேன். என் ரூமுக்கு இதுக்கும் ஒரு 3 kilometer தான் இருக்கும். ஒரே மண் காற்றா அடிக்குது. கண்ணெல்லாம் ஃபுல் மண்ணாயிடுச்சு. பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனால இந்த சைடு மண்ணாக இருக்குது. எப்போ இந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக ஃபேமிலி தான். அதே மாதிரி ஜாக்கிங் வரவங்க, சைக்கிளிங் போகிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வருவாங்க. எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரைடே இல்லையா, எங்களுக்கு தான் இது, மற்றவங்களுக்குலாம் டியூட்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து டியூட்டி முடிஞ்சு எல்லாம் வர டைம்லையா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். மக்களே, ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இந்த விளாக் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. பட் போக சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் சென்டர் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணதும் கிடையாது. யூடியூப்பில் வந்து பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போர் அடிக்கும் போது இந்த மாதிரி பண்ணலாமே சொல்லிட்டு தான் ஒரு புதிய முயற்சி. ஏன்னா போர் அடிக்குது, ரூம்லேயே இருந்து வெறுப்பாக தான் இருக்குது. படுத்தே கிடந்தாலும் உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது. அதுதான் சரி, ஓகே இப்படியே வருவோன்னு வந்தேன். இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. நைட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அழகாக இருக்கும். எவ்வளோ வண்டி பற்றில இது ரவுண்டாக போடு. ஆனால் அதை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும்.
வண்டி எந்த சைடு இருந்து வருதுன்னே தெரியாது. இங்கே வர மாதிரி இருக்கும், இங்கே வந்துடும். எவ்வளோ வண்டி வருது, எவ்வளோ பஸ், எவ்வளோ கார். என்ன மக்களே, எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்கிறோம். பட் வேறு என்ன பண்ணுறது, வண்டி வந்துகிட்டே இருக்கு. சபா பார்த்து போகணும் மக்கள், இல்லைன்னா அடிச்சுட்டு வாங்கணும். போலீஸ் வந்தாலும் ஃபைன் அடிச்சுக்கணும். இதுதான் கேரிஃபோர். எங்கள் ஏரியாவில் உள்ள கேரிஃபோர் தான். ஐயோ, இது வந்து பாடியில் கட்டிக்கிறதுனால கேமரா வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. மக்களே பாருங்க, துபாய் பஸ் போயிட்டுருக்கு. F46 ஐகான் கட்டிட மால் போகுது. இது போகலாமான்னு தெரியலையே, ஏன்னா சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக் இருக்குது. பட் போய் பார்க்கலாம், வரமாவே போய் பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் அந்த ரோட்டில் ஓட்ட மாட்டேன், ட்ராக்கில் தான் ஓட்டுவேன். இந்த மாதிரி இடத்துல வீடியோ வர எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் போர் அடிக்குன்னு நம்ம பாட்டுக்கு கேமரா தூக்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இன்னும் சிஐடி செக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே மக்களே, நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோம். வெளியே போயிடுவோம், கீழே போயிடுவோம். அந்த பைக் ஓட்டுற அண்ணா தான் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் அவங்கள தான் போக சொன்னேன். அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் சரி, நடந்து போகிறவங்களுக்கும் சரி, ஆனால் உண்மையிலேயே செம ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கப்பா. பஸ்காரவங்களும் சரி, காரில் உள்ளவங்களும் சரி, பைக்கில் இந்த இங்கே வந்து மேக்ஸிமம் பைக் யார் ஓட்டுறாங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அது கொண்டு வருவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி இங்கே வந்து பைக்கெலாம் வந்து ரைட் பண்ணுவாங்க. அவங்களுமே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க போலையே, நமக்கு தெரியல. இங்கெல்லாம் பாலம் பிரிட்ஜுங்கிறதெல்லாம் வந்து எப்போ கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்கன்னு தெரியாது. அப்படிலாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. அது நம்ம நின்றுடுவோம். நம்ம நின்றுடுவோம். அந்த அண்ணாவே வந்து வழி விட்டாங்க. அப்படிலாம் காரில் உள்ள வந்தவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி நம்மளை போக சொல்லிட்டாங்க. DAP 2ல் வந்து நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நாளைக்கு போயிட்டு வரலாம்.
டிஏபி 1 வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதிகமான இடங்கள் கிடையாது. என்னையை விட்டால் நான் 2 ஹவர்ஸ்லேயே வந்து ஏரியா கூட சுற்றிட்டு இருந்திருப்பேன். டிஏபி 1ங்கிறது அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நைட் நல்லாயிருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலே வந்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே லைட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போலயே. பார்க்கலாம், இல்லைன்னா கிராஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் மக்களே. என்ன மக்களே இப்படி போயிடுச்சு. சைக்கிள் போகிறதுக்கு மட்டும் இடம் வச்சுருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். சைக்கிள் ஓட்டி 1 நேரம் ஆச்சு. அதனால் வந்து கேர் விழுக மாட்டேங்குது. சம்டைம் வந்து ஸ்டக் ஆகுது. மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விடணும். ஓரம்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சா ரொம்ப இந்த பக்கம். ஏன்னா இப்போல்லாம் பிஸியான டைமு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். உடம்பு சரியில்லாதனால தொண்டை வர வலிக்குது. ஜலதோஷம் பிடிச்சிக்கிடுச்சு. ஆனால் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது. அதுவாக தான் சரியாகும் ஜலதோஷம். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 1 வீக்கில் சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தோம்னா 7 நாளில் சரியாயிடும். அதுதான் ஜலதோஷம்.